100 விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா அந்த 100 விஷயங்களில் அந்த ஒரே ஒரு நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுவே நீங்கள் பாசிட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா அந்த 100 கெட்ட விஷயங்கள்லையும் அந்த ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுதான் ப்ரோக்ராமிங். பாசிட்டிவ் எமோஷனும் எமோஷன் தான், நெகட்டிவ் எமோஷனும் எமோஷன் தான். நீங்கள் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு, அதுதான் ட்ரிக்கு. நெகட்டிவ் எமோஷனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்செட்டு இந்த மாதிரி டவுனான சுச்சுவேஷன் வருதுன்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆசை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த கோலுக்காக நீங்கள் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எண்ட் ரிசல்ட்லேருந்து. இதனால் என்னப்பா யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண என்ன ஆகுனா, உங்கள் சப்கான்ஷியஸில் கவலைப்படுற அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களோட கோலுக்கான ஐடியா உங்கள் மைண்டில் தானாக உருவாக ஆரம்பிக்கும். இப்போ எப்படி தானாக உருவாக ஆரம்பிக்கும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தானாக எப்படி நீங்கள் ஒரு சின்ன எதுவுமே இருக்காது, ஆனால் நீங்கள் தானாக கவலைப்படுவீங்க, தானாக அப்செட் ஆவீங்க, தானாக டிப்ரெஷனுக்கு போவீங்க. எதுவுமே இருக்காது. சின்னதாக ஏதாவது ஒரு ரீல்ஸு ஏதாவது ஒன்று சத்தமாக கூட இருக்கலாம், அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம ஒன்றே டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். தானாக டிப்ரெஷனுக்கான ஐடியாஸை நம்ம பிரெயின் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நெகட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருக்கும்போது அதுக்கு பிறகு நீங்கள் பாசிட்டிவிட்டி ப்ரோக்ராமுக்கு மாறிட்டீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கு நிறையா தானாக உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். இதை எப்படி பண்ணுறதுனா, சின்ன விஷயங்கள் தான், சின்ன விஷயங்கள் தாங்க எல்லாமே. சின்ன விஷயங்கள்லேருந்து தான் எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது.